தமிழகம் முழுவதும் பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 11,93,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,64,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள காடாம்புலியூர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சில புரோக்கர்கள் பொதுமக்களை வாசலிலேயே மடக்கி தாங்களே பதிவாளர்கள் போன்று செயல்பட்டு பணத்தை பெற்று வேலையை முடிக்கின்றனர் என தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அங்கு திடீர் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கணக்கில் வராத 2,17,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 98,000 ரூபாய் லஞ்ச பணமும், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 43,000 பணமும், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 3,71,000 ரூபாய் பணமும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள 70 சுங்கச்சாவடிகளில் காலாவதியான 30 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூரில் நடந்த போராட்டத்தின் போது சுங்கச்சாவடி கண்ணாடியை உடைத்ததாக சிலரை போலீசார் பிடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது. புதிய சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி மதுரை, கப்பலூர், வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா, கோவை மாவட்டம் கனியூர், திருச்சி மாவட்டம் துவாக்குடியிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவூரில் அதிகாலையில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயன்றவனை பொதுமக்கள் பிடித்து கட்டி போட்டு ரத்தம் வரும் அளவுக்கு அடித்ததாக கூறப்படுகிறது. அந்த நபரை கைது செய்ய வந்த போலீசாரை முற்றுகையிட்ட பெண்கள் ஏன் தங்கள் பகுதிக்கு ரோந்து வருவதில்லை என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். போலீஸ் மாவட்ட ஆட்சியரிடம் திருடனை ஒப்படைப்பதாக கூறிய பொதுமக்களை போலீசார் சமாதானப்படுத்தி பிறகு திருடனை அழைத்துச் சென்றனர். கணக்கே இல்லாத கஞ்சா அடிக்கிறானுங்க. அத்தை புடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதுக்கு முன்ன இங்க ஐரம்மா சொல்லிட்டு அவங்களையும் இது மாரி பலாத்காரம் பண்ணி சாவடிச்சு அதுல இருந்து நாங்க இங்க 4 வீடு காலி பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க. பயந்துக்கணும், எங்களால நைட்ல வரவே முடியல. அவங்களுக்கான கதி நாளைக்கு எங்களுக்கு ஆகாதுன்னா நிச்சயம். ஒரு போலீஸ் இருக்கிறாங்களே, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? விருதுநகரில் பாஜக பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பட்டியல் இன மக்கள் வாழும் இந்திரா குடியிருப்பு பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை 2 நாட்களில் நிறைவேற்ற அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு ஒரு நாடகம் என்று விமர்சித்தார். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். வெளிநாட்டில் 17 நாட்கள், கிட்டத்தட்ட 17 நாட்கள் தமிழ்நாட்டில் முதலீட்டுக்காக போனார். ஆனால் அந்த முதலீடுகள் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை. அதை திசை திருப்புவதற்காக இது இருவரும் சேர்ந்து வைத்து ஒரு போலியாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தயாரித்த ஒரு ட்ராமாவாகத்தான் இந்த ட்ராமாவை பொதுமக்கள் பார்க்குறாங்க.